அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்டார். ஒரு நான் தினசரி யோகாசனம் பண்றேன். ஆனா, சின்ன சின்ன உடல் உபாதைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவும் ஒரு சில இத இந்த மாரியா செஞ்சு எனக்கு உடல் உபாதை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு காணொளி. நாம தினசரி யோகாசனம் நம்ம செஞ்சாலும், நம்ம தினசரி செய்யக்கூடிய நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் இருக்குல்ல, அத ரொம்ப கவனிக்கணும். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ள நெறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. என்னென்ன கவனிக்கணும்னு சொல்றேன். காலையில எந்திரிச்ச உடனேயும் நம்ம செய்யக்கூடிய காலை கடன். அந்த கடன கண்டிப்பா கழிச்சிரணும். சரியாக கழிக்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு உணவு. நமக்கு வயிற்ற பசிக்கும் பொழுது கண்டிப்பா உணவை எடுத்துறணும். அந்த நேரத்துல நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான வேலை அப்படின்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடிக்கடி அந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காலத்துல ஒரு நேரத்துல எப்போவாது பண்ணலாம். அப்படி நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. நமக்கு நல்ல உடல் உழைப்பு இருக்கும். அந்த உடல் உழைப்பு நேரத்துல ஒரு சில நேரங்கள்ல நமக்கு பகல் நேரத்துல கூட ஏதோ ஒரு நேரங்கள்ல நமக்கு ஓய்வு கேட்கும் இந்த உடல். அந்த நேரங்கள்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை தள்ளி போடக்கூடாது. தேவையான நேரங்கள்ல நமக்கு அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். உடல் ஓய்வு கேட்கக்கூடிய நேரத்துல ஓய்வு, உணவு கேட்கக்கூடிய நேரத்துல உணவு, அப்படி நம்ம விஷயங்களை இயற்கை உபாதைகளை சரியாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுக்கணும் இந்த தினசரி பழக்க வழக்கங்கள்ல. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய உணவு முறைகள். அதில் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வந்துருச்சு. மனசு கேட்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த உடல் என்ன சொல்லுது, இந்த உடல் மொழி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நமக்கு கவனிக்கணும். மனசு சொல்றதை கேட்கக்கூடாது. அது இன்னைக்கு துரித உணவுகள், ரொம்ப கலர்ஃபுல்லான அட்ராக்ஷனான இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் செயற்கையாக இன்னைக்கு ரொம்ப ஒரு ரசாயனம் கலந்தது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு இந்த மனம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடாது. அந்த மனசை புத்தியை கொண்டு நம்ம அதை ஜெயிக்கணும். அப்படி நம்மளுடைய உடல் மொழியை புரிந்து நம்மளுடைய விஷயங்களை கவனித்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம நடந்தோம்னா நல்லா இருக்கு. இன்னைக்கு உணவுல ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு எனக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா அதை என்ன மாடல்ல வாங்கணும், அதுக்காக நம்ம நேரம் நிறைய செலவழிப்போம், எத்தனை கடை ஏறுவோம். அதே போல